பாடு என்ன பொம்பளை பிள்ளைங்க பாடணும் அப்பதான் 2 பிள்ளை வந்துக்கல அதான் 2 பாட்டை தூத்து பண்ணணும். கலந்தடிக்கிறான் 2 சேர்ந்து ஒன்னே கலந்தடிக்க போகுது. எங்க பாப்பா வந்தாங்க. அடுத்தபடியாக பல்லாண்டு காலமாக உங்களுடைய அன்பை பெற்று உங்களுடைய ஆசையை பெற்று பல திரைப்படங்களில் நடித்து வெற்றி பெறாக ஓடிய ரஜினி முருகன் என்ற திரைப்படத்திலும் எப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மருது என்ற திரைப்படத்திலும் நடித்து உங்களுடைய அன்பு பெற காத்திருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை மதுரை MSP கலைமணி பபுல் காமிக் அடி என்ற நாடகத்திற்கு அருமையான முறையிலே அழகான முறையிலே ஓரி அண்ட் ஒளி மன்னிக்கொண்டிருப்பது உங்கள் அபிமானம் பெற்ற முத்து அண்ட் ஓரி அண்ட் ஒளியகம் பேர்நாளி மாநகர் அற்புதமாக வைத்திருக்கின்றார். இன்னைக்கு இந்த பாட்டை கேட்கிறோம். ஆமா, நல்ல அருமையான பாடலை தொகுத்து வழங்கினார். இப்படி பாட்டு போட்டா தானே ஜனங்களுக்கு நல்லா இருக்கு, ஒரு கலை ஞான இன்பமா வரும். ஒரு மகிழ்ச்சியில போட்டோன்னு உடனே கசைக்கு எடுக்க போது வரும். அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பாளர் உங்கள் அபிமான செல்வர் முகவை மாவட்ட முத்தமிழ் நாடக சங்க தலைவரும் நடிகரும் கவிஞரும் பேச்சாளரும் பெருமைக்கு மதிப்புக்குரிய VS குத்தாலம் அவர்கள் இந்த நாடக அமைப்பாளர். இங்க நடிக்க குற்றாலத்துல ஏன்ட்ட ஒரு ஆள் கேட்டாரு, குற்றாலத்துல போய் குழாயில குளிச்சாங்களாம்னு. பாத்தீங்களா, குற்றாலத்துல போய் குழாயில குளிக்கவா? குளிப்பான்ல, தண்ணி வரலன்னா அவன் குளிச்சுதான் இன்னையும் பாருக்கு. அடுத்தபடியாக இந்த நாடகம் எதற்கு நடக்கின்ற தெரிந்து ராமநாதபுரம் மாவட்டம் கபதி வட்டம் கருத்தறிவான் கிராமத்தில் அருள்வாளிக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதிப்புக்குரிய ராஜபாண்டியன் நினைவாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்க வந்தோடனே என் பாசமிகு அன்பு தம்பி நடிகரும் குருக்களும் ஆகிய அதாவது சிவஸ்ரீ ஆவணசான சத்யேந்திரன் குருக்கள், கவனியை சேர்ந்த சத்யேந்திரன் குருக்கள் அவர்கள் இங்கு அற்புதமாக இங்கே வேதத்தை ஓதினார். ஆமா, அவங்க ஓதுறது நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நானும் ஊடகம் கண்டுபிடிச்சு பாக்குறேன், தெரியும். அது சத்தியத்தினிட்ட எழுதி கேட்கிறேன், தரவும் மாட்டேன். நல்ல அருமையான அதன் காட்டிலையும் இந்த நாதஸ்வரம் வாய்ச்சவர் பிரமாதமா நல்ல சுதி லயத்தோட அருமையா வாய்ச்சார். ஏன்னா எல்லாம் ஒரு அமைப்பு தான், கருத்தறிவல்ல இதெல்லாம் இருக்கணும் செய்யணும் அப்படின்னு ஒரு அமைப்பு, அருமையான ஒரு ஏற்பாடு. அனைவரும் அமைதியோடு கண்டுகளித்து செல்வநாயகர் தர்மமுனீஸ்வரர் அருளை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்தி, ஏன்னா இன்னைக்கு நல்ல மழை பெய்யணும், நல்ல மழை பெஞ்சு நம்மளாம் இன்புற்று இருக்கணும். அப்படிக்காதான் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறோம். நம்ம பூமி வானம் பார்த்த பூமி, மழையை நம்பிதான் நம்மளாம் இருக்கிறோம். ஏன்னா நல்ல மழை பெஞ்சு மக்கள் இன்புற்று இருக்கணும். மதுரை நம்மளப்புறம் மதுரைக்காரதான் ஒரு குடம் தண்ணி 12 ரூபா போட்டு வாங்குறேன், வீட்டு வாசல் ஊத்துறேன். குடிக்கிறதுக்கு தண்ணி 12 ரூபா, குழாயில தண்ணியில, கிணத்துல தண்ணியில, ஆத்துல தண்ணியில. ஆனா 24 மணி நேரமும் தண்ணி கிடைக்கிறது ஒயின் ஷாப் ஒண்ணுதான். அது எங்கிட்ட தான் உங்களுக்கு எல்லாம் தண்ணி இனி வேணும்னா ஒயின் ஷாப்ல வாங்கிக்கலாம், குடிச்சுக்கலாம். அது இப்ப 12 மணிக்கு மேலதான் ஒயின் ஷாப் திறக்கிறது. ஆமா, இது வாங்கி விற்கிறவங்களுக்கு சரியான காசு. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படி. ஆமா, குடிச்சு ஏழையா போறான், குடிச்சு போட்டுல பாட்டில எடுத்து விற்கிறே பணக்காரன் ஆயிட்டேன். ஆமா, அதாவது பாட்டில பூரா மூடம்படியா கட்டி போறா. நாங்க போறோம், எத்தனையோ தமிழ்நாட்டுல நாடங்களுக்கு போறோம்ல, நாடங்களுக்கு போனபடி வெளியே போனோம்னா எப்படியும் ஒரு 1/2 வண்டி 1 வண்டி ஏத்தலாம் பாட்டுகளா கிடக்கும், வயக்காட்டுல தான் கிடக்கும். ஆமா, இதை பூரா எடுத்துக்கொண்டு வித்துக்கிட்டு அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான், குடிச்சு ஏழை ஆயிட்டான். ஆனா அப்ப உள்ள குவாட்டருக்கும் இப்ப உள்ள குவாட்டருக்கு வித்தியாசம். அப்படியா? அப்ப உள்ள குவாட்டர், ஒரு குவாட்டர் சாப்பிட்டோம்னா சரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிண்ணு இருக்கும் போத அப்படி இருக்கும். சரி, இப்ப உள்ள குவாட்டர் சாப்பிட்டோம்னா 1/2 மணி நேரத்துல குப்புன்னு வெறுத்து லவக்குன்னு இறங்கிடும். அது என்ன அப்படி? விலையும் அதிகம், ஆட்களும் கம்மி. 2 குவாட்டர் சாப்பிட்டாலும் ஒண்ணு போத ஏற மாட்டேங்குது, ஏறது மாதிரி தெரியல. ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா சரி 10 நாளைக்கு போத கிண்ணு இருக்கும். அப்படி ஒரு ஐடியா இருக்கா? நான் சொல்ற மாதிரி நீங்க சாப்பிடணும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்றேன். அதுபடி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா 10 நாளைக்கு உங்களுக்கு போத கண்ணுமுக்கு தெரியாம இருக்கும். அப்ப சொல்லுங்க, அதான் உறுதியா கேட்பாங்கல்ல. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பு வாங்கிக்கோங்க, சரி, ஒரு கப்பு வாங்கிக்கோங்க,
கருவாடு, முட்டைக்கோசு, மொச்சப்பயிறு இதெல்லாம் மசாலா போட்டு சைடிஷா வச்சுக்கோங்க. சரி. இந்த ஆப்பு வாங்கி பாருங்க. ஆமா. அதுல 4 அவுன்ஸ் அதுல ஊத்துங்க. 4 அவுன்ஸ் ஊத்திட்டு கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஒரு இழுவு எடுத்துட்டு அந்த கருவாடு மொச்சப்பயிரை எடுத்து ஒரு வலிச்சு நக்கிருங்க. 4 ஏறி இருக்குல்ல? ஆமா 4 ஏறி இருக்கு. செருமன்ல வந்துடும். சரி. அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு 4 அவுன்ஸ் ஊத்துங்க. அதை ஒரு இழுவு எடுத்துட்டு இந்த கருவாடு மொச்சப்பயிரை கை நிறைய எடுத்து ஒரு இழுவை. ஆக மிச்சம் இருக்கிறது 4 அவுன்ஸ். சரி. அந்த 4 அவுன்ஸையும் ஊத்திட்டு இருக்கிற கருவாடு மொச்சப்பயிரை வலிச்சு நக்கிருங்க. சுத்தமா பூரா வலிச்சு நக்கி விட்டு இவ்வளவு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை எடுத்து 5 விரலையும் வாய்க்குள்ள விட்டு அப்படின்னீங்கன்னா சரி கொதன்னு வாந்தி வந்துடும். இந்த குடிச்சு கருவாடு மொச்சப்பயிரை எப்படி இதுல வந்துடும். சரி. அப்படி தனியா அங்கிட்டு வச்சிருங்க. தனியா வச்சு விட்டு ஒரு செம்பு தண்ணி எடுங்க. வாய் நல்லா சுத்தமா கொப்பளிச்சிருங்க. சரி. வாய் சுத்தமா கொப்பளிச்சு விட்டு இந்த வாந்தி எடுத்து வச்சிருந்தீங்க பாருங்க. ஆமா. இதை எடுத்து குடிச்சிருங்க. இதை எடுத்து குடிச்சீங்கன்னா உங்களுக்கு போதை 10 நாளைக்கு இருக்கும். இது போதை இருக்கிறதுக்கா போதை அடிக்க கூடாது இருக்கானே. யாராரு சாப்பிடுறீங்களே சாப்பிடும் போதெல்லாம் ஏன் ஞாபகம் வரணும். கண்டிப்பா யாரும் அடிக்க மாட்டேங்க சார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 200 ரூபா கொடுத்து குடிக்கிறோம். அந்த 200 ரூபா அந்த குடும்பத்துல ஒரு புள்ள குட்டி 2 பிள்ளைங்க ஒரு புருஷன் மண்டாட்டி வயிறார சாப்பிடலாம். 200 ரூபா இருந்தா அந்த வயிறார்ந்த குடும்பம் நல்லா சாப்பிடலாம். அதெல்லாம் மறந்துட்டு 1/2 மணி நேரத்துல மோத்திரத்தை மட்டும் முடிச்சு போடுறோம். அதனால குடிபுயர்களே குடிக்காதே தோளா குடிக்காதே குடிக்காதே தோளா குடிக்காதே குடிக்காதே தோளா குடிக்காதே குடித்து உடலை கெடுத்துக் கொள்ளாதே குடித்து உடலை கெடுத்துக் கொள்ளாதே குடும்பம் இருக்கு மறந்து விடாதே குடிக்காதே தோளா குடிக்காதே நண்பா குடிக்காதே குடிப்பவன் பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது. குடிப்பவன் பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது. குடிக்காதே தோளா குடிக்காதே குடித்து உடலை கெடுத்துக் கொள்ளாதே குடித்து உடலை கெடுத்துக் கொள்ளாதே குடும்பம் இருக்கு மறந்து விடாதே குடிக்காதே தோளா குடிக்காதே நண்பா குடிக்காதே நண்பா குடிக்காதே